ஹாய் ஹலோ தோஸ்த், நான் அவங்க அனிமேஷத்தை இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சில அனிமே அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வள குலகலாம் பேசாமல் டப்புன்னு வீடியோக்களை போயிடலாம். அதேமாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தோஸ்து. ஓகே தோஸ்து, ஃபஸ்ட்டு நம்ம ஜுஜுட்சு கைசன் சைட்லேருந்தே போவோம். நம்ம ஜுஜுட்சு கைசன் சீசன் 3, அதாவது கவுலிங் கேம், அதுக்கு பேர் கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த சீசனுக்கு வந்து நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக வெயிட் பண்ணுற ஹைப்போட நானும் ஹைப்பாக தான் இருக்கேன். காரணம் என்னென்னா, ஜுஜுட்சு கைசன் எக்ஸிக்யூஷன் மூவியோட கடைசியில் ஃபஸ்ட் 2 எபிசோடையுமே அவங்க போட்டு காமிச்சிருப்பாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு செமையாக ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்குமே எனக்கு ஒரு ஃபுட்டேஜும் கண்ணில் லீக் ஆகலை. ஏன்னா அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக தான் அவங்க வச்சுருந்துருக்காங்க. ஸோ இப்போ கிடச்ச இன்ஃபர்மேஷன் படி ஃபஸ்ட் எபிசோடு மட்டுமே 1 மணி நேரத்துக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரில. நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுற நேரம் வரைக்கும் கூட எனக்கு அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் கண்ணில் மாட்டல. உங்களுக்கு மாட்டி இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பி விடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது உண்மையாக பொய்யான்னு என்னால் மிக ஜட்ஜ் பண்ண முடியல. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 எபிசோடுமே பேக் டு பேக் அவங்க ரிலீஸ் பண்ணுறதா தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சீசன் 3ல் சில கீ கேரக்டர்ஸ், அதாவது சில மெயின் கேரக்டர்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கவும் நல்லா இருக்குது. ஆனால் அது அனிமேல எந்த மாதிரி அந்த கேரக்டர்ஸ் ஆட்டிடியூடு எப்படி இருக்குன்னு நான் பார்க்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். ஏன்னா ஃபோட்டோஸை வச்சு என்னால் ஒன்றும் முடிவு பண்ண முடியாது. மாங்கா படித்த வரைக்குமே அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். அது எந்த மாதிரி நமக்கு ஸ்க்ரீனில் காமிப்பாவ அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்குது. பார்ப்போம். 8ஆந்தேதி வரப்போகுது. 8ஆந்தேதி எல்லாத்துக்கும் முடிவு தெரிஞ்சிடும். எந்த மாதிரி அனிமே இருக்குது, எப்படி இருக்குது, நம்ம அன்றைக்கி நம்ம பிரித்து மேய்ஞ்சிடலாம். கடைசியில் எதை வாங்க, நம்ம ஜோரோவோட வாய்ஸ் ஆக்டர் இருக்காதில்ல, அதாங்க நம்ம ஒன் பீஸோட ஜோரோ, அவரோட வாய்ஸ் ஆக்டரு கசுயா நக்காய் அப்படின்றவர் தான். இப்போ எது கரெக்டாக சொல்கிறான்னு தெரில. அவர் வந்து இப்போ நம்ம ஜுஜுட்சு கைசனுக்கு வந்து ஹக்காரி அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு வந்து இப்போ வாய்ஸ் ஆக்டராக இருக்காது. அதை அவரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல அஃபிஷியலாகவே. ஓகே தோஸ்த், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற அனிமே வந்து பிளாக் கிளோவர். சீசன் 1 வந்து ஒரு டீசெண்டான ரேட்டிங் தான் வாங்குச்சு. ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஆனால் அதுக்குன்னு மட்டமான அனிமையும் சொல்ல முடியாது. இது ஒரு சூப்பரான அனிமே தான். ஏன்னா நம்ம ஊரில் வந்து அவ்வளோ பேர்த்துக்கு தெரியல இந்த அனிமே வந்ததே. இதை பார்த்தா கொஞ்சம் சூப்பராக இருக்கும், காமெடியாகவும் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த அனிமையோட விஷயம் என்னென்னா, இது 2026க்காண்டி பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி அனிமே பார்க்க எல்லாருக்குமே தெரியும் இது 2026க்கு வரும்னு. ஆனால் இப்போ புதுசாக இதுக்கு ஒரு ட்ரெய்லர் விட்டுருந்தாங்க. அல்டிமேட்டாக விட்டுருந்தாங்க. ஒரு குறை சொல்ல முடியாது. அனிமே பீக்குன்னா அப்படி பண்ணியிருப்பாங்க. அனிமே குவாலிட்டி, அனிமையோட கேரக்டரு டிசைனு, புது கேரக்டரோட டிசைன்ஸு எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருக்காங்க. நான் மாங்காவில் பார்த்த விஷயத்தெல்லாம் இதில் எப்படி நேரில் பார்க்க போகிறோம் அப்படின்னு இருக்கீங்க. ஸோ இந்த ட்ரெய்லரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க, உங்கள் கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. ஸோ இதுக்கு ரிலீஸ் டேட்டுன்னு சொல்லலை, சொன்னால் அதையும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இந்த அனிமே பார்த்தீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்குவேன். அப்படியே நம்ம மை ஹீரோ அகாடமி பக்கம் வந்தால் அது இப்போ தான் ஃபினாலே முடித்தது. அவன் என்னன்னா, நான் IMDb ரேட்டிங்கில் 10க்கு தான்டா நான் ஏம் பண்ணி எடுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் எடுத்தான் ஃபுல்லாக. ஏன்னா அவன் எடுத்த அனிமே அந்த இதில் ஃபினாலே மட்டும்தான் உட்காந்து 1080லையும் 4Kலையும் பார்க்குற மாதிரி ஃபுல்லாக எடுத்து வச்சுருந்தேன். அந்த மாதிரி ஒரு அனிமே, அதில் ஆக்ஷனு, எமோஷனு எல்லாமே கலந்து வச்சு எப்படி நம்மளை செஞ்சுட்டாங்க வச்சு பார்க்க நமக்கு தான் ஒரு மாதிரி எமோஷனல் கனெக்ட் பயங்கரமாக ஆச்சு. எப்படியும் அது சூப்பராக முடிச்சிட்டாவ. இப்போ என்னென்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோடு இதுக்குன்னு புதுசாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாவ. May 2 2026 ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காவ. அது எதை பற்றினா சாப்டர் 131. ஆமாம், சாப்டர் 131 அடாப்ட் பண்ணி அந்த அனிமே எடுக்கிறாவ, அந்த ஸ்பெஷல் எபிசோடை. ஸோ பார்ப்போம், அது ரிலீஸ் ஆகும்போது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா அந்த கதை வந்து கரெக்டாக அவங்க கிராஜுவேட் ஆகி ஒரு அடல்ட் ஏஜ் எடுக்க ஸ்டேஜில் அவங்க என்ன மாதிரிலாம் இருக்காங்கிறது அந்த ஸ்பெஷல் எபிசோட்ஸு. ஸோ பார்ப்போம், ரிலீஸ் ஆகட்டும். ரிலீஸ் ஆகும்போது அதை பற்றி என்னென்னலாம் பிரித்து மேய்ஞ்சிடுவோம். இதுக்கு மேலே அதுக்கு எல்லாமே இப்போ சீசன் 2 சீசன் 3ன்னு நெக்ஸ்ட்டு ரிலீஸ் ஆகிற பிளான் தான் தோஸ்து. எல்லாமே எப்போ ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்காவே, எந்தெந்த மந்த்து எந்தெந்த டேட்டுங்கிறது தான். அதை மட்டும் இப்போ டக்குன்னு பார்த்துக்க வேண்டியது தான். வாங்க டக்குன்னு பார்த்துவோம். நம்ம ஹில்ஸ் பேரடைஸ் அனிமையோட சீசன் 2 வந்து ஜனவரி 11ஆந்தேதிக்கு பிளான் பண்ணி வச்சுருக்காவே. சீசன் 2 ட்ரெய்லர் ரிவீல் பண்ணப்பட்டாச்சு ஜம்ப் ஃபைஸில். அதனால் அது வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கும் கன்சியூவலுக்கும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காவ. ஆக மொத்தம் நம்ம கன்சியூவலில் வந்தால் போதும் நம்ம உட்காந்து பார்க்கறதுக்கு. அதே மாதிரி நம்ம டெவில் மே க்ரை, அதாவது சீசன் 2வையும் மே மாதத்துக்கு நமக்கு பிளான் பண்ணி வச்சுருக்காவ. May 12, 2026க்கு பிளான் பண்ணியிருக்காவ. ஸோ சீசன் 1 நல்லா தான் இருந்துச்சு. ஸோ சீசன் 1 எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால் சீசன் 2க்கு நான் வெயிட் பண்ணுறேன்.
அதே மாதிரி நம்ம மாஸ்ட்லி மேஜிக் அண்ட் மசில்ஸ் இந்த அனிமே எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியலை. சில பேர் ரீல்ஸில் பார்த்ததுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் 2 சீசன் இருக்குது. 2 சீசன் பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அதுக்குள்ளே சீசன் 3 வந்து 2027க்கு வந்து அவங்க புஷ் பண்ணியிருக்காவ. 2027 தாண்டா வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கான சீசன் 3க்கான ட்ரீஸரையும் அவங்க ரிவீல் பண்ணியிருக்காவ ஜம்ஃபீஸில். ஸோ அது அஃபிஷியல் நியூஸ் தான். அப்படியே வந்தால் இங்கிட்டு நம்ம சக்கமோட்டோ டேஸு அது சீசன் 1ல் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே சக்கப்போடு போட்டுச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்ச அனிமே அது. இப்போ அதோட சீசன் 2வோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அது வந்து இப்போ கரண்ட்லி ப்ரொடக்ஷனில் இருக்கான். ஸோ ஃப்யூச்சரில் நமக்கான அப்டேட்ஸ் வரும். நான் இப்போ அப்டேட் பண்ணுறேன். கடைசியாக நம்ம டான்டாடன் அதோட சீசன் 3 வந்து 2027க்கு தள்ளி வச்சிட்டாங்க நண்பர்களே. அது எப்படி சொல்லனா, அதாவது இந்த சீசன் 2 பார்த்து முடிச்சுட்டு சரி சீசன் 2 போய் ஓரளவு வந்துருச்சு, அப்படியே சீசன் 3 போய் பிக்கப் பண்ணி கொண்டு போயிடுவாங்க, அடுத்த வருஷம் நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் உட்காந்துருந்தா அப்படியே நீ கண்ட கனவுல ஆசிட்டை ஊற்றுவேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஊற்றிட்டாங்க. இப்போ இதுக்கு கிட்டத்தட்ட நம்ம கரெக்டாக 1 வருஷம் வெயிட் பண்ணணும். 1 வருஷம் 1.5 வருஷம் கூட ஆகலாம், சொல்ல முடியாது. ஓகே தோஸ்த், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதேமாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் நான் உங்கள் அனிமே சித்தப்பா.